எஸ் கவிதா கவிதா என்ன நீ பட்டு தூக்கம் வருது விடு. எந்திரி கவிதா. என்ன பேபி? ஆத்தா இத்தனை நாள் என்ன திட்டினதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சுரி. முகம் நிறைய முத்தம் கொடுத்துச்சு. என்னடி அறிவு கட்டவளே, சும்மா கனவு கண்டுட்டு ஒளராத. சத்தியமாடி வழக்கமா தூக்கத்துல தான் கனவு கண்டு ஒளருவ. இப்ப ஏண்டி முழிச்சுக்கிட்டே ஒளரி என் உயிரை வாங்குற? நிஜமா கொன்றுவ உன்ன, பேசாம படு. படி. வளர்ந்த கழுத எப்படி தூங்குது பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. அக்கா வந்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணா கனவுங்கிற உளராதங்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னையும் ஆத்தாவையும் பார்த்து சும்மா மிரள போற. கவிதா வா, அக்காவின் அழகான நாட்கள் ஆரம்பம். இன்னைக்கு மழை வரணுமே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட். உன் பிபியோட ரேஞ்ச பத்தியா? ஓவர் நைட்ல மாறிடுச்சு. ஆத்தா என்ன கொஞ்சி முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு பா, இப்ப நினைச்சாலும் எனக்கு புல் அரிக்குது. ஆனா எனக்கு உண்மையான சந்தோஷமே ஆத்தா என்கிட்ட பேசினதை விட இத பார்த்து சந்தோஷப்பட போற அம்மாவோட முகத்தை நினைச்சுதான். இதோ இப்பவே போய் நான் அம்மா கிட்ட இந்த சந்தோஷத்தை சொல்ல போறேன். பார்வதி எங்க தேடியும் கிடைக்கல. இப்ப என்னங்க பண்றது? தெரியல. என்னாச்சு பாப்பா? ஆத்தா எங்க போயிருச்சு பாப்பா. ஆத்தாவா? என்னப்பா சொல்றீங்க? அங்க பாரு. பாப்பா இரு, சரசு வீட்டுக்கார போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அத்தைங்க எல்லாம் கிளம்பி இங்கதான் வராங்க. பாப்பா போலீஸே இங்கதான் வராங்க. இல்லம்மா, சொல்றது கேளு. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டாருமா. பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு எங்கேயுமே இல்ல. யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. பாப்பா, ஏய் பாப்பா, நேத்து நைட் நீ ஏன் லேட்டா வந்து படுத்த? ஆத்தா கிட்ட நீ எதனா பேசுனியா? ஏங்க
ஏய் இரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஆத்தா கிட்ட என்ன பேசுன? பார்வதி, அவளை சொல்ல சொல்லு. பொண்ணு, இதுவரைக்கும் இருக்கிற பேரெல்லாம் உனக்கு பத்தாதா? இது வேற தேவையா உனக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. நீ எதுவும் தப்பா பேசிக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லுமா. வாயை திறக்கறல பாரு. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இவளுக்கு. ஏய் சொல்றி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லி தொலைய. ஐயோ அண்ணே, என்னென்ன ஆச்சு? அண்ணி, டேய் ஆறுசாமி, என்னடா நடந்துச்சு? அம்மாவை காணோம்னு எப்படா தெரிஞ்சது? காலையில இருந்து தாங்க தெரியும். இப்போ புரிஞ்சு போச்சுடா. இந்த வீட்ல தான் ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் ஆத்தா நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுச்சு. ஏண்டா, ஒன்ற பொண்டாட்டி ஏதாவது சொன்னாலா? அத நீ மறைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. அப்ப என்னதான் ஆச்சு? எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பிபியை பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. அந்த கோவத்துல அம்மா அது இதுன்னு பேசி சண்டை முத்திருச்சு. பிபி அம்மா கண்டபடி பேசிருச்சு. இவளும் நேத்து ராத்திரி போய் அம்மா கிட்ட என்னமோ பேசியிருக்கா. என்ன பேசுனு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏய் போதும் பொண்ணு, ஆத்தா கிட்ட அப்படி என்னடி சொன்ன? இப்படி வீட்டை விட்டு போற அளவுக்கு? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா கிட்ட என்னடி சொன்ன? சொல்லுடி. வாயை திறந்து பேசுமா. பேசினாதான் ஆத்தாவை கண்டுபிடிக்க முடியும். என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம்டி. இப்படி வாயே திறக்காம நின்னுட்டு இருக்கிற. ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு அழுத்தம் இருக்க கூடாதுடி. ஏய் சொல்லுடி. இதெல்லாம் உன் ஆத்தாக்காரி தான் சொல்லி கொடுத்தால உனக்கு? அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்களை மாதிரிதான் நானும் நிக்கிறேன். என்னையா வம்புக்கு இழுக்கிறீங்க? பொண்ணு, எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதடி. வாயை திறந்து சொல்லு. ஆத்தா வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னடி சொன்ன? தயவு செஞ்சு சொல்லுடி. உண்மையை சொன்ன. ஆத்தா கிட்ட உண்மையை சொன்ன. ஆத்தா கிட்ட சொன்ன உண்மையை உங்ககிட்ட எல்லாம் சொன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிட்டு நிக்கிறது? நானும் ஒரு மனுஷிதான்னு சொன்னேன். நான் பிறந்த உன் புருஷனை கொல்லல, உன் புருஷன் தான் ஏன் மூலமா வந்து பிறந்திருக்காருன்னு சொன்னேன். சொத்து சொகத்தை விட மனுஷங்க தான் பெருசு. நானும் உன் பேத்தி தான்னு சொன்னேன். எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு சொன்னேன். அதுல எப்பவுமே அழுகையும் புலம்பலும் மட்டும்தான் இருக்குன்னு புரிய வச்சேன். இதையெல்லாம் கேட்டுட்டு ஆத்தா என்னை எதுவுமே திட்டல, எதிர்த்து பேசல. என் மகன் நிறைய முத்தம் கொடுத்துச்சு. அள்ளி அள்ளி அடிச்சுக்கிச்சு. மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனா இப்படி பண்ணோன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. இப்ப உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ஆத்தா வேணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கு.
நீங்க எல்லாருமே பிறந்ததுல இருந்தே ஆத்தாவோட அன்பை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அது எனக்கு கிடைச்சதே இல்லை. எப்பவுமே கிண்டலும் கேலியும் திட்டும் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இனிமே ஆத்தாவோட அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. எல்லார் முன்னாடியும் ஆத்தா என்னை தூக்கி வச்சு கொண்டாட போகுதுன்னு சந்தோஷமா போய் தான் படுத்தேன். ஆனா ஆத்தா இப்படி பண்ணோன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. பாத்தியா ஆத்தா, பாத்தியா என் சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கல. நேத்து நீ கொடுத்த முத்தத்தோட ஈர கூட காயல. அதுக்குள்ள என்னை விட்டு போயிட்டியாத்தா. என் பேத்தி பிபி, என் பேத்தி பிபின்னு நீ வாயார கூப்பிடணும். கவிதா, வினோத் மத்தவங்களுக்கு நீ திருஷ்டி கழிக்கிற மாதிரி எனக்கும் பண்ணணும். பிறந்த நாளைக்கு முத்தம் காசு கொடுத்து என்ன வாழ்த்தணும். தயவு செஞ்சு வந்துடாத்தா, இல்லைன்னா அந்த கொற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிடுவேன். அம்மா! நீ 1000 தான் சொல்லு, உன்னாலதான் அம்மா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்கங்கிற நினைப்பு என்னை விட்டு போகவே போகாது. எங்க அம்மாவை எப்படி தேடிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அம்மா மனசு கொண்டு அவங்கள வீட்டை விட்டு நடு ராத்திரில ஓட வச்சதுக்கு பதிலா அவங்களுக்கு விஷத்தை வச்சு கொண்டு இருக்கலாம். அம்மா செத்துட்டாங்கன்னு துக்கம் அனுசரிச்சு விட்டுருப்போம், மனசு ஆறி இருக்கும். இந்த வயசான காலத்துல எங்க அம்மா எங்க போய் பிச்சை எடுக்கிறாங்களோ இல்ல அனாதை பணமா அழுகி போறாங்களோ மனசு படாத பாடுபடுது. நீ உன் நியாயத்தை பேசி நீங்க எல்லாருக்கும் அநியாயத்தை பண்ணிட்டியே. இது எந்த விதத்துல நியாயம்? மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்தா அம்மா வீடுன்னு நாங்க இங்க வருவோம். இல்லைன்னா எந்த நல்லது கெட்டதுக்கு எங்களை எதிர்பார்க்க வேண்டாம். சரசு, தனம், வா போலாம். அக்கா, அக்கா, தனம். எனக்கு போய் கூப்பிடுங்க. வீடு போட்டோம். போனோன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அம்மாவும் சரி, அக்கா தங்கச்சிங்களும் சரி, அவங்கள தடுக்க முடியாது. நான் என்ன பாவம் பண்ண தெரியும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசி என்னை கஷ்டப்படுத்தாது. நீ பேசினது நியாயமா இருந்தாலும் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் என் மனசு ஆறவே ஆறாது. அது வரைக்கும் நீ என்ன தொல்லை பண்ண. ஆரிசாமி சார், போலீஸ் வராங்க. வாங்க சார். என்ன சார், என்ன ஆச்சு? உங்க அம்மாவை காரணம் உங்க மச்சான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா சார், நேற்று ராத்திரியிலேருந்து காணும். வழக்கமாக நிறைய பேர் அம்மா அப்பாவை அனாதையாக கொண்டு போய் எங்கேயா விட்டு வந்துடுவாங்க. முறையாக காணாமல் போகிற அம்மாவுக்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைய இங்கே தான் பார்க்குறேன். என்ன ஆச்சு சார்? ஏதாவது மாமியார் மருமக சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் பொண்ணு பேத்தியோட தான் சார் மனஸ்தாபம். ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். நீங்கள் வாத்தியார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த தள்ளாத வயசில் வைராக்கியமாக வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்கன்னா நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். ஆமாம், ஜாக்கிரதையாக பார்த்துருந்துருக்கலாம் சார். நாங்களும் சோசியல் மீடியா மூலமாக ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி கேஸு வாரத்துக்கு 2 வருது சார். ஆனால் இருக்கிற மேன் பவரை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன சார் பண்ண முடியும்? கலவரம் பந்தோபஸ்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் சார். ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் சார். கையெழுத்து போடுங்க சார். அப்போ கிளம்புறேங்க சார். ஆ.
பாத்தியா கலை, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டு இருக்கோம். உனக்கே தெரியும்ல ஆத்தா என்னை எவ்வளவு திட்டும் கேலியும் கிண்டலும் பண்ணுன்னு. நீ கூட என் வீட்டு பக்கமே வர பயப்படுவ. எனக்கு உருவத்தை பத்தின சிந்தனை, கலரை பத்தின தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கு காரணமே ஆத்தா தான். கவிதா வினோத் கூட சரிசமமா நடத்தாம பாரபட்சம் காட்டினதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அப்பெல்லாம் ஒண்ணுமே பேசாத அப்பா இப்ப ஆத்தா காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன தலை நிமிரவே விடாம குனிய குனிய கொட்டினது யார் தப்பு கலை? இப்ப நான் மட்டும் என் மனசுல இருக்கிறது கொட்டினது தப்பா? இல்ல பிபி, நீ பேசினது நடந்துக்கிட்டது எதுவுமே தப்பு இல்ல. அதே மாதிரி ஆத்தா நல்லபடியா திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறத விட நமக்கு வேற வழி இல்ல. ஆத்தா காணாம போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல கலை, நான் பிறந்ததுல இருந்து இப்பதான் முதல் முறையா ஆத்தா என்ன தொட்டு பேசுச்சு, அள்ளி அணைச்சுக்குச்சு, முத்தம் கொடுத்துச்சு, மன்னிப்பு கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆத்தா இல்லாம என்னால இருக்க முடியாது கலை. எனக்கு ஆத்தா வேணும் கலை. உனக்கு இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு தான் ஆத்தா தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே போயிருக்கு. நேரம் வரும்போது ஆத்தா கண்டிப்பா திரும்ப வரும்னு நம்பிக்கையோட இரு. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல பிபி. ஆனா கடவுள் ஒண்ணு மட்டும் ஏன் இவ்ளோ தண்டிக்கிறாருன்னு எனக்கு தெரியல பிபி. ஐயா வணக்கமுங்க. நம்ம ஜோசியர் வந்திருக்காருங்க. பின்னாடி அவுட் ஹவுஸில் உட்கார வச்சிருக்கானுங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சீக்கிரம் வா. என்ன ஜோசியரே? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அவசரமா பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல, நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியில நமக்கு பல நல்ல பலன்கள் இருக்கு. ஆனா என்ன ஆனா? இல்ல, உங்க ஜாதக பிரகாரம் உங்க நேரம் ரொம்ப மோசமா இருக்குங்கய்யா. சிக்கல் உங்களை தேடி தேடி வந்து வருத்தம். உங்களுக்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னய்யா காலங்காத்தால மனுஷனை கூட்டமா தேடி வந்து பயமுறுத்துறீங்க? அப்படி இல்லைங்க. சொல்லு. ராஸ்கல், அவனை எப்படியாவது வெளியில எடுத்து ஓட விட்டு வெட்டுங்கடா. அப்பதான் எவனும் இப்படி ஒரு பிரச்சனை பண்ண துணிய மாட்டான். நான் போலீஸ்ல பேசிக்கிறேன். என்னாச்சுங்க? ராஸ்கல், நம்ம கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்த டிரைவர் ஒருத்தன் நமக்கே தெரியாம கேரளால இருந்து சாராயத்தை லாரியில பதுக்கி கடத்தி கொண்டு வந்திருக்கான். இப்ப நாம செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனை உடனே வெளியில எடுத்து ரோட்ல ஓட ஓட வெட்ட சொன்னான். இனிமே இந்த மாதிரி யோசிக்கிறது கூட எவனுக்கும் தைரியம் வரக்கூடாது. சே, தேவையில்லாம இப்ப கட்சிக்கு வேற நான் பதில் சொல்லணும். உண்மைதான். நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இது மாதிரி நடக்குதுன்னா உங்க கணிப்புல தப்பு இல்லை. சரி, பரிகாரம் இல்லாத விஷயம் இருக்காதே, அதை என்னன்னு சொல்லுங்க.
உடைச்சு பட்டுன்னு சொல்லிடுறேன். நாங்க சொல்ற ஜாதக அமைப்போட இருக்கிற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதை விட்டா வேற வழியே இல்லை. குட் மார்னிங்ப்பா. நான் ஆஃபீஸ் போகிறேன், நீங்கள் வரலையா? கொஞ்சம் லேட் ஆகும், நீ முன்னால போ, நான் வரேன். சரிப்பா, பாய். யோ, என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? கட்சியில மொத்தமா என்ன கட்டம் கட்டி ஒதுக்கி வச்சிருவானுங்க. மருமக எடுக்கிற வயசுல எனக்கு பொண்டாடி தன்னா நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். விளையாடாதீங்க, வேற என்ன வழி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வேற வழியே தெரியாம தான் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க கட்டிக்க போற பொண்ணோட ஜாதக பலம் தான் உங்களுக்கு வரப்போற சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாத்தும். ரொம்ப யோசிக்காதீங்க. வேணும்னா வெளி உலகத்துக்கு தெரியாம கல்யாணம், வீடு எல்லாம் வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. வெளி உலகம் நினைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் பையன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? சரி, வேற வழி இல்லைன்னும் போது என்ன பண்றது? அது சரி, நான் சம்மதிச்சாலும் நீங்க சொல்ற ஜாதக அமைப்புல பொண்ணு கிடைக்கணுமே. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம் பண்ணாம ஓய மாட்டீங்க போல இருக்கு. கவிதாக்கு மட்டும் எல்லாம் வெடிக்கிற வெடியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு வெடிக்கிற வெடியே இல்ல. என்னடி கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட்டாசு பட்டாசுன்னு என்ற அம்மாவை உயிரை ஏண்டி எடுக்கிற? நீதாண்டி என் பேத்தி, நீதான் என் பேத்தி. என்ன பண்ணி நீதான் என் அருமை பேத்திடி. நீ என்ன ஆத்தான்னு கூப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. பார்வதி, பார்வதி, என்னங்க? பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. என்ன விஷயம்? இல்ல, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு. அம்மா வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதனால ஜோசியர்கிட்ட போய் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்த்து அதை செஞ்சுட்டு அப்புறம் இவ கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். என்கிட்ட தர்றதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க. பொங்கலி அத்தா, நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். கொடு. சரி, நான் கிளம்புறேன். என்னம்மா, மறுபடியும் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாண்டி, என்ன பண்ண சொல்ற? எங்களுக்கு நீ ஒருத்தி மட்டும்தானா? உன்னை கரை சேர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டாமா? அப்ப ஏமா எனக்கு மட்டும் கெட்டது பண்றீங்க? என்னடி பேசுற நீ? நாங்க உனக்கு கெட்டது நினைப்போமா? பின்ன நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு. கேட்காம இப்படி பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆத்தா வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து அப்பா என் கூட சரியாவே பேசுறது இல்ல. அதுவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எப்படா லீவ் முடிஞ்சு காலேஜ் போவேன்னு இருக்கு. இங்க பாரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்காம என்ன பண்றதா உத்தேசம்? வீட்டுல உன்னை வச்சுக்கிட்டு கவிதாக்கு வரன்னு பார்த்தா நல்லாவா இருக்கும்? அப்படியே பண்ணாலும் 1000 கேள்வி கேட்பாங்க. உனக்கு மாப்பிள்ளை பாக்குறத தவிர வேற வழியே இல்லை. போமா, தயவு செஞ்சு என்ன பேசாம விட்டுருங்க. நான் ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா இருந்துட்டு போறேன். என் மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. அப்பாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஆத்தா காணாம போன கஷ்டம் ஒரு பக்கம், அவங்க 2 பேரையும் காலேஜுக்கு அனுப்பணும், கல்யாணம் பண்ணணும்.
உங்க அப்பா மனசுல எவ்வளவு கவலை இருக்கும். நீ எதை பத்தியுமே யோசிக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத, புரியுதா? எழுந்து வா. இதே இடத்துல நின்று ஆத்தா என்ன கிண்டல் பண்ணுது, திட்டுது, கஷ்டப்படுத்துதுன்னு எத்தனையோ நாள் அழுதுருக்கேன். ஆனா ஆத்தா இப்போ என் கூடவே இல்லை. விதியோட கையில சிக்கின விளையாட்டு பொம்மை மாதிரி நான் ஆயிட்டேன். இனிமே ஆத்தாவோட அன்பும் அரவணைப்பும் காலம் ஃபுல்லா கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எல்லாமே ஒரே ராத்திரிலேயே நல்ல கனவு மாதிரி காணாம போயிடுச்சு. ஆத்தாவும் கிறகும் என்ன கிறகும்னு கூப்பிடுற. ஆத்தா நீ திரும்ப வந்துடணும். ஆத்தா மேல எனக்கு சத்தியமா எந்த வருத்தமும் இல்லை. ஆனா ஆத்தா என்னை விட்டு பிரிஞ்சு போன துக்கம் தான் என்னால தாங்க முடியல. நானும் ஆத்தாவும் இதே வீட்டுல பாட்டி பேத்தியா கொஞ்சம் விளையாடணும். நானும் ஆத்தாவும் முதல் முறையா ரோட்ல ஒன்னா நடந்து போறத இந்த ஊரே பார்க்கணும். கவிதா, வினோத், மத்த பேர பேத்திங்க பண்ற மாதிரி நானும் ஆத்தாவோட மடியில படுக்கணும். ஆத்தா எனக்கு கண்டிப்பா திரும்ப வேணும். ஆத்தாவை என் ஸ்கூல், காலேஜ், தெருவுக்கு கூட்டிட்டு போய் இதுதான் என் ஆத்தான்னு சத்தமா கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஆத்தா தாத்தாவோட வாழ்ந்த வாழ்க்கைய அது வாயாலே எனக்கு சொல்லணும். நான் என் மனசை திறந்து பேசினதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீ காணாம போன குற்ற உணர்ச்சி என்னால சத்தியமா தாங்க முடியல. இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் எதுவுமே பேசிருக்க மாட்டேன் ஆத்தா கிட்ட. அவங்களுக்கு பிடிக்காத பேத்தியா இருந்த வலியை விட என்னை புரிஞ்சுக்கிட்ட ஆத்தா இப்ப இல்லையேங்கிற வேதனை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த பழியோட நான் வாழ்ந்துடக்கூடாது. என் ஆத்தா வரணும். யாத்தா வரணும். யாத்தா வரணும். ஆத்தா ஆத்தா வரணும். உங்க பொண்ணுக்கு வர்ற ஏப்ரல் 22க்குள்ள முகூர்த்தம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அம்மன் அருள் பரிபூர்ணமா இருக்கு. நிச்சயம் முகூர்த்தம் நல்லபடியா நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. அடுத்தது வர சொல்லுப்பா. சரிங்கய்யா. ஐயா அடுத்து நீங்க தான் உள்ள போங்க. சரிங்க. வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க. ஜாதகத்தை கொடுங்க.
இது என் பொண்ணோட ஜாதகம். அவளுக்கு வரம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. ஐயா, என்னங்க ஐயா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, உங்க பொண்ணோட ஜாதகம் யோக ஜாதகம். ஆனா அது உங்களுக்கு இல்ல, அவளை கட்டிக்க போறவன அரசனாக்க போற ஜாதகம். இது ஒண்ணு போதும் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு. கவலைப்படாதீங்க, நானே ஒரு நல்ல வரனா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப கவலையோட வந்தேன். பெரிய பாரம் நீங்கன்னு சந்தோஷத்தோட போறேன். வந்தவங்க எல்லாரையும் சந்தோஷத்தோட அனுப்புறது தான் என் வழக்கம். சரிங்க, அப்ப நான் வரேன். வாங்க. ஹலோ, நான் ஜோஷியர் பேசுறேன். சொல்லுங்க ஜோசியரே. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஜாதகம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. ஜோசியர் சொன்னதை கேட்டு மனசு ரொம்ப லேசாயிடுச்சு சுப்பிரமணி. அதான் வர வழியில லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். லோன் வந்த கையோட கல்யாணத்தை முடிச்சிடணும். நல்ல விஷயம் தான் ஆறுசாமி, தாராளமா பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கேன் சுப்பிரமணி, வரேன். வாங்க. எங்க பார்த்து வண்டி ஓட்டுறேன்? என் பேர் வேலாயுதம். எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு, தோப்பு துறவுகள் இருக்கு. என் ஒய்ஃபும் போய் சேர்ந்துட்டா. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். நல்ல காரியத்தை பத்தி பேசுறோம், ரோட்ல நின்று பேசினா நல்லாவா இருக்கும்? எனக்கு தோப்புல இடம் இருக்கு, அங்க போய் பேசலாமா? நான் வேணா திருப்பி கொண்டு வந்து விட சொல்றேனே. கண்டிப்பா சார், வண்டி ஓரமா விட்டுட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் தான் வேலாயுதம். என்னாச்சுங்க, சம்மதிச்சிட்டாரா? என்னையா நீ புரியாத ஆளா இருக்க, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. திடீர்னு இருந்தாலும் பொசுக்குன்னு போயிட்டா என்ன பண்றது? அதுவும் ரோட்ல வச்சு பேசி அந்த ஆள் கத்திட்டானா விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். காதும் காதும் வச்ச மாதிரி பேசி முடிக்கணும். அந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு சொல்லியா தரணும்? மாமனாரும் மருமகனும் கல்யாணம் பேச போறீங்க. சரி, வெற்றிகரமா முடிச்சுட்டு வாங்க.
அப்ப நான் போனை வைக்கிறேன் ஐயா. ஆ உட்காருங்க சார். சரிங்க, நீங்க உட்காருங்க. டிரைவர் வண்டி எடு. போங்க போய் வேலையை பாருங்க போங்க. இந்தாங்கண்ணா. ஏய் அப்பா வர மாதிரி இருக்கு, நீ போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு போ. சரிங்கண்ணா. அப்பா வெளியில யாரையோ பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா போனேன், வழியில இவரை பார்த்தேன், அதான் கூட்டிட்டு வந்தேன் பேசிட்டு போலான்னு. நம்ம பையன்தான். வணக்கங்க. வணக்கம் சார். சரிப்பா நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரி பரவாயில்லைங்க, பையன் துரு துருன்னு இருக்காரு. ரொம்ப நல்ல பையன். என் பிசினஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான். என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டான். ரொம்ப புத்திசாலி. வாங்க உட்காருங்க. பெரிய தம்பி இளநீ வெட்டி கொண்டு சரிங்கய்யா. இத பாருங்க, எனக்கு அது இதுன்னு சுத்தி வளைச்சு பேச விருப்பம் இல்ல. காலையில ஜோசியரை பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க, சொல்லுங்க. நானும் இதே ஜாதக அமைப்போட ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு இப்போ நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஜாதகத்தை ரொம்ப நம்புறவன். உங்க பொண்ணோட ஜாதகம் யோக ஜாதகம். எங்க குடும்பத்துக்குள்ள யோக ஜாதகத்தோட ஒரு பொண்ணு வந்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொல்றாரு. அதனாலதான் உங்க பொண்ண கல்யாணத்துக்கு கேட்கலான்னு. ஐயா என்னங்க இவ்வளவு நல்ல விஷயத்த தயங்கி தயங்கி கேக்குறீங்க? குடிங்க. எந்த கவலையும் பட வேணாம், எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா உங்க பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு? உங்க ஜாதக பிரச்சனைக்காக முடிவு பண்ற விஷயம் அவரை பாதிக்கூடாது இல்லையா? பேசணும், பேசினா புரிஞ்சுக்கிற ஆள் தான். சரி, அது போதும், அது போதுங்க. உங்க பொண்ணுக்கு இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்காது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சொன்னா போதும், தட்ட மாட்டேன். சரி, அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து நான் உங்க வீட்டுக்கு வரேன். மற்ற விஷயம்லாம் வீட்டுல பேசிக்கலாம். சரிங்க. பொண்ணு இப்ப என்ன படிக்குது? செகண்ட் இயர் டிகிரி படிக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறமும் விருப்பம் இருந்தா என்ன படிக்கணுமோ படிக்கட்டும். சரிங்க, உங்க விருப்பப்படி ஆகட்டும். அப்போ நான் வரேங்க. வரேன். வாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. பெருமாள் வண்டி எடு. சரிங்க. நான் இப்படி வாக் பண்ணிட்டு வரேன். ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க போய் இறங்கிட்டு வண்டி அனுப்பி விடுங்க. சரிங்க. வரேங்க. வாங்க. அம்மா தாயே, இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிகாலம் பிறந்திருக்கு. கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை சம்பந்தம் வச்சுக்க தயங்கினப்போ யாரோ ஒருத்தர் பெரிய பணக்காரரா இருக்காரு, என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆபத் பாந்தவனா வந்து நிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தாயே. ஒரு குறையும் இல்லாம நீதான் நடத்தி கொடுக்கணும் தாயே.
பார்வதி 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 வாங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். பாப்பாங்க இங்கதானே இருந்தா. பொண்ணு, பொண்ணு. காலையில நீ ஜாதகத்தை சாமி கிட்ட வச்சு கொடுத்த நேரம் நல்ல நேரம். நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் சரியா போச்சு. நான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போனேனா, நம்ம பாப்பாவோட ஜாதகம் ரொம்ப யோகமானதுன்னாரு. கொஞ்சம் கவலை குறைஞ்சு நான் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இடிக்கிற மாதிரி ஒரு பெரிய கார் எதிரில் வந்து நின்னுது. வேலாயுதம்னு பேரு. இறங்கி வந்தார். நம்ம ஒரு காரை தான். தோப்பு துறவு மில்லுன்னு ஏகப்பட்ட சொத்து. வந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அவர் கார்லயே தோப்பு கூட்டிட்டு போய் அவர் பையனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்புறம்தான் விஷயத்த சொன்னாரு. அவர் ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால இந்த ஜாதக அமைப்போட ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தாங்களாம். பையன் தான் மொத்த பிசினஸையும் பாத்துக்கிறான். கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்டாரு. நீங்க என்னங்க சொன்னீங்க? எனக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்குதுன்னா கசகா செய்யும். ஆனா அம்மா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த பையன் ரமேஷ் ரொம்ப அழகா கலரா உயரமா இருக்கான். நம்ம பாப்பா உண்மையிலேயே யோகக்காரி தான். இப்படி ஒரு வரனுக்காக தான் வந்த அத்தனை சுமாரான வரனும் தானா தட்டி போயிருச்சு போல இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க? இப்படி ஒரு சம்பந்தம் வீடு தேடி வருதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் பொறாமப்பட்டு கெடுக்க நினைப்பாங்க. அதனால இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். அதை விட முக்கியமான விஷயம், என் அக்கா தங்கச்சிங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். என்ன சரியா? பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் சார் வணக்கம் சார். வணக்கம். வேலாயுத ஐயா கொடுத்து அனுப்பிச்சாரு. உங்களுக்கு கால் பண்றேன்னு. வரேங்க சார். சரி. சார் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வேலாயுத ஐயா கொடுத்து அனுப்பிச்சாரு. உங்களுக்கு கால் பண்றேன்னாரு. வரேங்க சார். சரிங்க. சார் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்ன இது? என்னங்க நீங்க? இது என்னன்னு கேக்குறீங்க? வைரமால லட்சக்கணக்கில் இருக்கும். ஹலோ, என்னங்க, நான் கொடுத்து விட்ட நகை வந்துச்சா? வந்துச்சுங்க. ஆனா எதுக்கு இதெல்லாம்? என்னங்க நீங்க, நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணுக்கு நான் போடுற நகை. சந்தோஷங்க.
அப்புறம் வீட்டில் எல்லாரும் பார்த்தாங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இப்பதான் பார்த்தோம், பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறோம். உங்க காலும் அந்த நேரத்துல கரெக்டா வந்தது. அப்போ கல்யாணத்துல அவங்களுக்கு சம்மதமா? இதுல என்னங்க சந்தேகம், எல்லாருக்கும் சம்மதம் தான். ஒன்றும் அவசரப்படுத்த வேண்டாம், விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரிங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, ஆகட்டுங்க. எவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பணிவா பேசுறாரு, எல்லாருக்கும் சம்மதமான்னு கேக்குறாரு. பிபி உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவதான். ரொம்ப சந்தோஷம் பாப்பா. பா, ஆத்தா ஆத்தா விஷயத்துல உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லல்லப்பா? இல்ல பாப்பா, அது அதோட விதிப்படி நடந்தது. நீ என்ன பண்ணுவ? அவங்க தான் தாத்தா இறந்ததுக்கு உன் மேல பழிய போட்டாங்க. நானும் அதே மாதிரி பண்ணா எந்த விதத்திலயும் நியாயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாப்பா. என்ன ஒண்ணு, ஆத்தா இருந்திருந்தா இந்த சம்பந்தம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். எங்க போய் என்ன கஷ்டப்படுதோ. எனக்கு என்னமோ ஆத்தாக்கு கல்யாண விஷயம் தெரிஞ்சா திரும்ப வந்துரும்னு என் மனசுக்கு தோணுதுப்பா. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாப்பா. பார்க்கலாம், கடவுளை வேண்டிக்கிறேன். பாப்பா, சந்தோஷமா இருக்கணும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், என்ன? பாத்தியா, அப்பா பேசிட்டாரே. நானும் தான் தினம் பேசுறேன். பேசாதப்பா, பேசும்போதுதான் சந்தோஷமா இருக்கு. என்ன பார்வதி, சாமி கும்பிடுறியா இல்ல நகை கும்பிடுறியா? என்ன கிண்டலா? என் பொண்ணு கருப்பு அது இதுன்னு சொன்ன எல்லா வாயும் அடைஞ்சிரும். என் பொண்ணு நான் சும்மாவா? நடத்து நடத்து. மாப்பிள்ளைக்கு இவ மேல எவ்வளவு ஆசையா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே விலை உயர்ந்த நகையெல்லாம் வாங்கி தருவாரு. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வாங்கி தருவாரோ. கை நிறைய வளையல், நெத்தி சுட்டி, காசு மாலை, இடுப்புக்கு ஒட்டியானோ, கைக்கு வங்கி, காலுக்கு கொலுசு எல்லாமே வாங்கி தருவாரு இல்லைங்க? அப்படியே உனக்கு ஒரு நகை கடையும் வச்சு கொடுப்பாரு, ஆசை வைப்பாரு. ஏன்பா, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? ஏமா அப்படி கேக்குற? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படிப்பா காலேஜ் போறது? அவர் உன் படிப்பை பத்தி விசாரிச்சாருமா. கல்யாணம் முடிஞ்ச கையோடவே நீ காலேஜுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்ல. பரவாயில்லையே. அது மட்டும் இல்ல, நீ மேற்கொண்டு படிக்கணும்னா கூட படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்காருமா. இந்த காலத்துல யாருங்க இப்படி எல்லாம் இறங்கி வரா? பெரிய விஷயம். அம்மா, அவரு உன்னோட சம்மந்தத்தை பத்தி கேட்டாருமா. என்ன சொல்ல? இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்கப்பா, நாளை காலையில சொல்லட்டுமா? சரிம்மா, சரி. என்னங்க நீங்க அவ சம்மதம் எல்லாம் கேட்டு பெரிய மனுஷி ஆக்கிட்டீங்க. இல்ல பார்வதி, அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி சிரிச்சிட்டா. அதுல இருந்தே எனக்கு பயம். இப்ப எதுவும் சொல்லாம அவங்க வர அன்னைக்கு மக்கார் பண்ணிட்டாள்னா அது தப்பாயிடும்ல. அதனால அவ சம்மதம் வாங்கிட்டு பண்றதே நல்லது. அப்புறமா பேசி புரிய வை, கேட்டுப்பா. அவ நகைய பார்த்தா சிரிச்சா, அப்புறம் ஏன் யோசிக்கிறேங்கிறா? படிப்பு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போவிடுவாங்களோ என்னமோன்னு யோசிக்கிற போல இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ சம்மதிப்பா. ம், ம். பிபி உன் கண்ணே பட்டுடும் போலே. என்ன கருப்பு அசிங்கம்னு சொன்னவங்க எல்லாரையுமே கிளீன் பால் ஆக்க போறேன். எவ்வளோ பெரிய பணக்காரங்க என்ன முடிச்சு போய் வைர நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கும் சந்தோஷமா தானே இருக்கு? எப்ப பாரு உன் முன்னாடி வந்து அழுதுட்டே இருக்க உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்க. கண்டிப்பா உனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்களே. இந்த நெக்லஸ பார்த்தாங்கன்னு வை, எல்லார் முகமும் போற போக்க நினைச்சா ஐயோ. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவரையும் இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கான்னு உன்னை அறிமுகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அவன்கிட்ட பேசுறோம். நீ அமைதியா இருக்க? என்ன மாதிரியே நீயும் வெக்கப்படுறியா? ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அவரும் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வாணியும் கல்பனாவும் சின்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களே. நான் என்ன யோசிச்சாலும் இந்த ப்ரொஃபசர் வேற போதும் போனே ஓ ஹஸ்பண்ட் பத்தி ட்ரீம் அடிக்கிறியான்னு மானத்தை வாங்குவாரு. இதெல்லாம் இருந்தாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ள ஒருத்தரையும் காணும். வைர நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்கோம். யார்கிட்ட பந்தா பண்றது? ஓய் கலையே இருக்கா? என்னடி இன்னமும் பொறைய சாப்பிடுற? எறும்பு வந்துச்சு. என்னடி காலேஜ் பக்கம் போனதுல இருந்து இந்த பக்கம் ஆளையே காணோம். பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நீ வேற வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அப்பா இப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? அப்ப டபுள் சந்தோஷம் தான். என்ன டபுள் சந்தோஷம்? அது வந்து எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு பிபி. அடி சக்க. எப்ப கலை? நேத்துதான். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நானும் வந்து மச்சான பாத்துட்டு போயிருப்பேன்ல. மாப்ள பாடுற. பரோட்டா மாஸ்டரா? பாடுறடி ராணுவத்துல. அப்ப நீ மாப்பிளைய நேர்ல பார்க்கவே இல்லையா? நான் பார்த்து மட்டும் என்ன பண்ண போறேன்? அப்பா அம்மா பார்த்தா எல்லாம் ஓகே. தலைவலி மாத்திரை கொடுக்கணும். போட்டோல கூட பார்க்கலையா? இல்லடி. இது நல்லா கேக்குமா? கேக்குறதுக்கு தானே உங்க புருஷனா? போங்க. உன் கடைக்கு வந்தாவே இப்படிதான். அப்ப போட்டோ கூட நீ பார்க்கல? அட போ பிபி. போட்டோ பார்த்து மட்டும் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம்.
கல்யாணத்துக்காச்சும் வருவாங்களா இல்ல போன்லயே தாலி கட்டிக்குவாங்களா? அட போ பிபி, ஆனாலும் உனக்கு ரொம்ப கிண்டல். கிண்டலா? நான் எவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கிண்டலுக்குற? வேற என்ன பிபி பண்றது? மத்த மாப்பிள்ளைங்க எல்லாரும் 10 பவுன் போடு 20 பவுன் போடுன்றாங்க. எங்க அப்பா அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போவாரு? இந்த வரன் மட்டும்தான் 5 பவுன் போட்டா போதும்னாங்க. அதனாலதான் உடனே நிச்சயத்தை முடிச்சிட்டாங்க. செலவு கூட ஆளுக்கு பாதிதான். இதுக்கே அப்பாவுக்கு கண்ணு மொழி திரிகிறோண்டி. ஏ பிபி, ஒரிஜினல் மாதிரியே இருக்குடி. எந்த கடையில வாங்குனடி? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் வைர நெக்லஸ் பாப்பன. நீ என்னடானா வறுக்கி தின்னுட்டு இருக்க லூசு. ஒரிஜினல் 15 லட்சம். என்னடி சொல்ற? ஏதாவது நகை கடையில திருடிட்டியா? அப்பாவை ஒருத்தர் வந்து பார்த்து பிபி, உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்ச விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி ஊருக்குள்ள உன்னை யாரும் கிண்டல் பண்ண முடியாது. சரி, எப்ப கல்யாணம்? அப்பா என்ன கேட்டாருடி. நான் தான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன்பான்னு சொன்னேன். என்ன பிபி வளர்ற? என்னெல்லாம் நகை போடு காசு கொடுன்னு வரதட்சணை கேட்டு படுத்து எடுக்கிறாங்க. நீ என்னடானா உன்னை தேடி வந்து நகையும் போட்டு கட்டிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இதெல்லாம் உனக்கே முட்டாள்தனமா தெரியல? என்னடி இப்படி சொல்ற? மாப்பிள்ளை யாரு என்னன்னு தெரியாம எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? உன் போட்டோவை பார்த்து புடிச்சு போய் நகை போட்டவரு கண்டிப்பா உன்னை தாங்குன்னு தாங்குறவரா தாண்டி இருப்பாரு. அதனால உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். வேற யார்கிட்டயாவது கேட்டா கண்டிப்பா இதை கெடுத்து விடதான் பாப்பாங்க. அதனால வேலையா வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சம்மதம்னு சொல்லிடு. இல்லனா வேற யாராவது மாப்பிள்ளை மனச குழப்பி விட்டுற போறாங்க. உஷாரா இரு பிபி. ஏய், என்ன யோசிக்கிற? இல்ல கலை, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடவுளை வேண்டிக்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு அப்பா கிட்ட போய் சம்மதத்தை சொல்லிடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் பையனுக்கு காது குத்து நடத்திடுவ போல இருக்கு. பார்வதி, ஒன்றரை வீட்டுக்கு பெரிய கார்லாம் வந்துட்டு போச்சு. என்ன விஷயம்? போதும் பொண்ண புடிச்சு போய் மாப்பிள்ளை வீட்ல இருந்து கார்ல நகை கொடுத்து விட்டு இருந்தாங்க. வைர நெக்லஸ். வைர நெக்லஸா? எங்களுக்கெல்லாம் காட்டவே இல்ல. பொண்ணு போட்டுட்டு போயிருக்கா, வந்ததும் காட்டுறேன். உண்மையிலே பெரிய விஷயம் பார்வதி. கேள்விப்படாத அதிசயமா இருக்கு. அதுவும் இவளுக்கு ஏதோ தேர வாசனை வருதே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பார்வதி, அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வரேன். என்னங்க? என்ன பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சா? நாளைக்கு நியூஸ்லயும் வந்துடும் போல இருக்கு. முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க முடியுமா? வீட்டுக்கு கார்லாம் வருதேன்னு ராதா கேட்டா, அதான் அவகிட்ட சொன்னேன். மறைக்கணும்னு மனசு இருந்தா மறைச்சிருக்கலாம். யாரு? நானா? நீங்க மட்டும் நான் உள்ள இருக்கும் போது சுப்பிரமணிய சார் கிட்ட சொல்லல? அவரு என் ஸ்கூல்ல வேலை பாக்குறவரு. அவரு போனதுக்கு அப்புறம் தான் வேலை சார் காரே வந்தது தெரியுமா? அவர் போன அப்புறம் தானே வந்தது, இருக்கும்போது வரல. பொண்ணுக்கு ஒரு நல்லது தேடி வந்து நடக்கும்போது அதை யார்கிட்டயா சொல்லணும்னு மனசு பரபரக்குது. அதான் நீங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் காரணம். ஆமா, அப்படிதான் போல இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட கேசரி கிண்டுறேன். உனக்கு அது மட்டும் தானே தெரியும். ஆ, அதாவது சர்க்கரைய ஒரு படி கூட்டி போடுன்னு சொன்னேன். ஏங்க கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ள பார்க்க எப்படி இருந்தாரு? ரொம்ப நல்லா இருந்தாரு. ஆனா ரொம்ப பிஸியா இருந்தாரு. நான் போனதும் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. அதனால பேச முடியல. வீட்டுக்கு வருவார்ல, அப்ப பாத்துக்கலாம். சரி. பார்வதி, வேலாயுதம் சார் போன்ல. பேசுங்க. ஹலோ ஹலோ. என்னங்க சந்தோஷமா எல்லாருக்கும்? ஆமாங்க, சந்தோஷம்தான். பேச வார்த்தைகளே இல்லை. சரி,
உங்க பொண்ணு என்ன சொன்னா? வந்து என்னாச்சு? ஏன் தயங்குறீங்க? இல்ல யோசிச்சு காலையில சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தான், கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்குவாங்க. பெரியவங்க நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அது அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு நான் பேசுறேன் அவர்கிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க. அது ஐயா சரிங்க ஐயா, அடுத்தது ஆக வேண்டியதை பாருங்க ஐயா. பொண்ணோட சம்மதத்தை பத்தி நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல உங்க மனைவி இருக்காங்களா? ஆமாங்க இருக்காங்க. அவங்க கிட்ட என் நன்றியை தெரிவிச்சதா சொல்லுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, உனக்கு நன்றி சொல்ல சொன்னாரு, நீ சொல்லிதான் நான் சம்மதம் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டாரா? பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ பாட்டுக்கு சம்மதம் சொல்லிட்ட, இப்ப எப்படி? என்னங்க சின்ன குழந்தை மாதிரி கேக்குறீங்க? பேசுற விதத்துல பேசினா பொண்ணு சம்மதிப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் விட நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நீங்க சிரிக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன பிபி எப்படி இருக்க? நல்லா இருக்க வனிதாக்கா. காலேஜுக்கெல்லாம் போய் பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு, எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற. சும்மா சொல்லாதீங்க, எங்க கண்டுக்க மாட்டேன், பார்த்து பேசி தானே போறேன். அப்போ முக்கியமான விஷயத்த சொல்லாம போறியே. உனக்கு கல்யாணம் பேசியிருக்காங்களாமே, மாப்பிள்ள பெரிய இடமாமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எஃப்எம் ரேடியோல சொன்னாங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா தாமா சொன்னாங்க. மாப்பிள்ள கார்ல வந்து வைர நெக்லஸ் எல்லாம் கொடுத்தாராமே. ஓ இதானா அது? கண்ணு கூசுது, கண்ணே பறிக்கிற மாதிரி டால் அடிக்குது போ. எப்படியோ பிபி, ஒரே நாள்ல உன் ரேஞ்சே மாறி போயிடுச்சு போ. சரி சரி, போதும் போதும், நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன்க்கா. சரிம்மா. சாமி, ஒரு நிமிஷம். இத அம்மன் பாதத்துல கொஞ்சம் வச்சு கொடுங்க. மாஸ்டர், மாஸ்டர். என்னம்மா? நான் ஸ்கூல் மாஸ்டர் சொல்ல, கேசரி மாஸ்டர் சொன்னேன். ஆமாண்டி, உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் பாரு, என்ன சொல்லணும். எங்க போன இவ? மனசுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கழுத்து நிறைய நகை வர போட்டு போயிருக்கா. மா பயப்படாதம்மா, பக்கத்துல தான் போயிருக்கா, வந்துடுவா. வரட்டும். பெரிய இவள் ஆயிட்டாளா? கல்யாணத்துக்கு யோசிக்கிறாளா? நான் அவளை ஓகே சொல்ல வைக்கிறேன். ஏய் கவிதா, நீ வேற முந்திரி கொட்டை மாதிரி எதையாச்சும் பேசி வச்சு கெடுக்காத. இப்ப கல்யாணம் நடக்க போறதே அவ சொல்ற பதில வச்சுதான். என்னம்மா இது? ஒரே நாள்ல பிபி கொடி உயரமா பறக்குது. ஆமாண்டி, இவ்வளவு நாள் அவ பட்ட கஷ்டத்துக்கு இனிமேதான் நல்லா இருக்க போறா. ஹாய் பட்டர். ஹாய் சிஸ்டர். சூப்பர் பிபி, கங்க்ராட். நன்றி. ஏய் பிபி, நெக்லஸ் ரொம்ப சூப்பரா இருக்குடி. கரெக்டா நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்கறேன், ப்ளீஸ் ப்ளீஸ். குல்ஷியா? ஏய், ஒரு தடவை தான் தருவேன், அப்புறமா அழுக்கப்பட்டுரும். ஆண்டவா, என்னடா இந்த கவிதாவுக்கு வந்து சோதனைங்க பாத்தியா? பாத்து பத்ரம். ஏய் ஓடாதடி. எனக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு.
எனக்கு என்னது பரவாயில்ல. உன்னா பிபி நில்லு. எங்கடி போன? ரொம்ப நேரமா ஆளை காணோம். மா மாப்பிள்ளை போட்டோ. மாப்பிள்ளை போட்டோ. மாப்பிள்ளையோட போட்டோ வேணுமா? மாப்பிள்ள போட்டோ எதுக்கு? உன் பதில் என்னன்னு சொல்லு, பையனை நேர்லயே வர வச்சிடறேன். அவர் பேருப்பா? ரமேஷ்னு கூப்பிட்ட மாதிரி ஞாபகமா? தொழிலதிபர் வேலாயுதத்தோட ஒரே மகன், அவரோட அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. அப்பா அப்போவே கேட்டீங்கல்ல. என்னம்மா கேட்டேன்? இல்ல கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்டீங்கல்ல. ஆமாம்மா. அவங்க கிட்ட எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிடுங்கப்பா. சூப்பர் பிபி, நல்ல முடிவெடுத்திருக்க. ஏய் வெக்கமா? நில்லு பிபி. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு நிறைவா இருக்கு. அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்னாச்சுங்க? சுவிட்ச் ஆஃப்னு வருது, இன்னொரு தடவை போடுறேன். மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னன்னு தெரியலையே. பரவாயில்லைங்க, இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? நாளைக்கு நல்ல நாள் தான், நாளைக்கே சொல்லிக்கலாம். அதுவும் சரிதான், நாளைக்கே பாரா சொல்லிடுறேன். பிபியோட மூஞ்சில வெக்கத்தை.